சபாஷ்! சினிமா வரலாறு இங்கே. நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஒரு சரியான செயற்கை நுண்ணறிவு உள்ள ஒரு மனித ரோபோ உருவாக்கப்பட்டா என்ன ஆகும்னு? நம் சமுதாயம் இந்த புரட்சிகர மாற்றத்தை ஏத்துக்க முடியுமா? அந்த சரியான ரோபோ தன் சிருஷ்டிக்காரர்களுக்கு எதிரா போனா என்ன ஆகும்? இதெல்லாத்துக்கும் பதில் இன்றிரவு ரோபோ படம்ல. முதல்ல ஒரு அசத்தலான விஞ்ஞானி டாக்டர் வாசகரன். அவருக்கு டாக்டர் வாசின்னு சொல்லலாம். அவ்ளோ பிஸி தன் புராஜெக்ட்ல இருக்காரு. காதலி சனா 112 கால் பண்ணினாலும் பேசல. சனா அவருக்கு கொலை செய்ய போறாங்கன்னா அந்த புராஜெக்ட் அமரத்துவம் இருக்கணும். அந்த புராஜெக்ட் என்னன்னா ஒரு ரோபோ, சூப்பர் ஏஐ உள்ள மனித ரோபோ. டாக்டர் வாசி அதை ஃபினிஷ் பண்றாரு. உலகத்துல இருக்கிற எல்லா தகவலையும் எல்லா திறமையையும் அதற்கு கொடுக்கிறாரு. அப்புறம் அதற்கு மனித மாதிரி தோல் போட்டு உடையும் போட்டு சாதாரண மாதிரி மாத்தி விடுறாரு. டாக்டர் வாசு அந்த ரோபோவை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அம்மா அப்பா கிட்ட அறிமுகப்படுத்தினாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து இருந்தாங்க. அம்மா அந்த ரோபோவுக்கு சிட்டின்னு பேர் வச்சாங்க. சீரியஸா சொல்றேன், சிட்டியை பாருங்கன்னு சொன்னா டிவியை பிடிச்சு எடுத்து போய் விழுத்துச்சு. டாக்டர் வாசு அடேங்கப்பா, அது எல்லா கட்டளையையும் அப்படியே நிச்சயமா கேக்குதுன்னு சொன்னாரு. அப்புறம் டாக்டர் வாசுக்கு ஹேர் கட் போட்டப்போ சிட்டி எல்லா மேகசினையும் போன் புக் முழுசா படிச்சு முடிச்சிடுச்சு. சூப்பரா ஞாபக சக்தி. அங்க இருந்த எல்லாருக்கும் போன் நம்பர் சொல்லி காமிச்சுது. அப்புறம் டாக்டர் வாசு சனா கிட்ட மன்னிப்பு கேட்க போனாரு. ஆனா சனா சும்மா விடல. பிரேக்கப் சொல்லிட்டா. டாக்டர் வாசுக்கு லவ் கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. கொடுத்த எல்லா கிஃப்ட்ஸும் பிராக்டிக்கலா இருந்துச்சு, ரொமான்டிக் கிடையாது. சனா எல்லா கிஃப்ட்ஸையும் திருப்பி கொடுத்தா. அப்புறம் 512 கிஸ்ஸையும் திருப்பி கேட்டாரு டாக்டர் வாசு. சனா மறுத்தா. பிரேக்கப் இல்லன்னு சொல்லிட்டாரு. சனா என்ன பண்றது? கிஸ் பண்ணியாச்சு. கிஸ் பண்ணியதும் மறுபடியும் காதல் வந்துருச்சு. அப்புறம் டாக்டர் வாசு சரியான. சும்மா சொல்லாதீங்க. உலகத்துல இருக்கிற எல்லா தகவலையும் எல்லா மொழியையும் எல்லா போர்க்கலைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க சிட்டி. அவன்கிட்ட யாராவது கேள்வி கேட்டா டபுள் ஸ்பீட்ல சரியா சொல்லிடுவான். அப்புறம் எல்லாரும் கை தட்டுவாங்க. ஆனா ஒருத்தன் சும்மா இருக்க மாட்டான். டாக்டர் போரா. டாக்டர் வசி குரு, ரோபோ சயின்டிஸ்ட். வசிய பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு சிட்டிய புடிச்சு இழுத்து போய் ரகசியமா கேள்வி கேட்க போறான். ஆனா சிட்டி வசிய அனுமதி கேட்குது. வசி நான் இல்லன்னு சொல்லிடுறான். போராவுக்கு சொந்த ரோபோக்களே சரியா வேலை பண்ணல. கட்டளைய கேட்கல. கழுத்தை நெரிக்க முயற்சி பண்றது. போராவுக்கு கடுப்பு. அவன் மாணவன் வெற்றி பெற்றதில் அவனுக்கு கோபம். பின்னாடி சனா சிட்டிய புடிச்சு இழுத்து போய் எக்ஸாம் படிக்க வைக்கிறா. அங்க ஆம்பிள ஹாஸ்டல்ல ஒலி. சனாவும் சிட்டியும் போய் சத்தம் குறைக்க சொல்றாங்க. ஆனா அவங்க ரொம்ப அசிங்கமா நடந்துக்கிறாங்க. சத்தத்தை எகிர வைக்கிறாங்க. அப்ப சிட்டி சூப்பர் சவுண்ட் வேவ் விட்டு பூம்பாக்ஸ நொறுக்குறான். சனா சந்தோஷமா இருந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னொரு சத்தம். ஒரு பெரிய விழா, காதை பிளக்கும் சத்தமா சவுண்ட் சிஸ்டம். சானா கெஞ்சினா கூட அடங்கல. அப்போ சிட்டி புஷ்ன்னு போய் அந்த சவுண்ட் சிஸ்டம் தூக்குறம். அந்த ஆளுங்க கடுப்பா ஆயுதம் எடுத்தாங்க. சிட்டி சும்மா விடாம அத்தனையும் வாங்கிட்டான். பாஸ் மாதிரி போயிட்டான். ஆனா இந்த கலவரத்தால சானா படிக்கவே முடியல. சச்சிதி காதுல போட்டு சொல்லி உதவி பண்ணா. சிட்டி அங்கே உட்கார்ந்திருக்கிறத பார்த்து ப்ரொஃபசர்ஸ் கேட்டாங்க. சானா உதவி பண்றான்னு சொன்னா. உடனே சிட்டிய உள்ள கொண்டு போய் சோதனை பண்ணாங்க. சானா அவன தெரியாதுன்னு சொன்னா. சிட்டி நான் தான்னு சொல்ல முயற்சி பண்ணும் போது ப்ரொஃபசர் சானாவை நம்பி சிட்டிய அனுப்பிட்டாங்க. சானாக்கு எக்ஸாம் பாஸ் பண்ண நம்பிக்கை இல்லாம போச்சு. ஆனா சிட்டி சீலிங்க்கு போய் எல்லா ஆன்சர்ஸையும் எக்ஸாம் பேப்பர்ல ப்ரொஜெக்ட் பண்ணிட்டான். சானா எல்லாம் எழுதிட்டா. 2 பேரும் சந்தோஷமா ரெயில்ல போய்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் முன்னாடி கலகம் பண்ணின கொள்ளைக்காரங்க வந்தாங்க. சரி இந்தா பாருங்க. சிட்டி யோட இசை அமைப்பு அழிஞ்சவங்க இந்தா ஒரு உலோகமில்லாத ஆயுதங்களோட வந்தாங்க. போர் ஆரம்பிச்சுச்சு. ஆனா சிட்டி ஒரு கணத்தில் அவங்க எல்லாரையும் தூக்கி வீசிச்சு. ஆனால் பாட்டரி டவுன் ஆக ஆரம்பிச்சுச்சு. அவங்க சிட்டிய புறக்கணிச்சு தள்ளிட்டாங்க. அப்புறம் சனாவ அவங்க கொடுமை பண்ண ஆரம்பிச்சாங்க. அடேங்கப்பா. ஆனா அந்த நேரத்துல சிட்டி ஒரு மின்கம்பிய பிடிச்சு சார்ஜ் பண்ணிக்கிச்சு. பொறுக்குறதுக்குள்ள வந்தாச்சு. அப்புறம் ரயிலுக்குள்ள போய் அவங்க எல்லாரையும் அடிச்சு துவைச்சுச்சு. சனா சந்தோஷத்தால பறந்து போயிட்டா. டாக்டர் வாசிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. நாள்கள் ஓடினாச்சு. சிட்டி மனித உலகத்துக்கு சரியா கலந்து போயிடுச்சு. வீட்டு வேலையெல்லாம் பண்ணுது. அதே நேரத்துல சயின்ஸ் அமைப்புல ஆர்மிக்கு ரெடி ஆகுது. அவங்க அப்ரூவல் வாங்கணும். அந்த போர்ட்ல ஒருத்தர் போறா. அவங்க சிட்டிய கேள்வி கேட்டாங்க. நிறைய எத்திக்கல் சயின்டிபிக் கேள்விகள். சிட்டி சரியா சொல்லிட்டுச்சு. போர்ட் அப்ரூவ் பண்ண போகுது. அப்போ போரா எழுந்து நின்னுச்சு. சிட்டிய கட்டளை கொடுக்க ஆரம்பிச்சுச்சு. ஒன்னு பின்னாடி ஒன்னு. சிட்டி ஓடி பண்ணுது. அப்புறம் போரா கட்டளை கொடுத்தாச்சு. டாக்டர் வாசிய கொல்ல சொல்லிச்சு. சிட்டி கத்தியோட போச்சு. ஆனா போரா ஸ்டாப் சொன்னாச்சு. போரா சொன்னாங்க சிட்டிய ஓவர்லோட் பண்ணிட்டா. அவன் குழம்பி போயிடுவான். எதிரிகள் அவனை தெரிவு கொடுத்து விடுவாங்கன்னு சொல்றாரு. சிட்டிக்கு தொழிற்சாலை வேலைதான் சரியா இருக்கும். உயர்ந்த ராணுவ வேலை இல்லைன்னு சொல்லி சம்மதிக்கல. டாக்டர் வாசிக்கு கஷ்டமா இருக்கு. சிட்டியோட வீட்டுக்கு போறாங்க. அப்போ ஒரு நெருப்பு. ஒரு முழு காலனியே எரிஞ்சு சாம்பலா ஆகிடுச்சு.
ஒரு சிலர் உள்ளே கிடக்குறாங்க. டாக்டர் வாசி சிட்டியை அனுப்புறாரு காப்பாத்த. சிட்டியோட உடம்பும் உடையும் எல்லாம் எரிஞ்சிடுச்சு. ஆனா அவன் எல்லாரையும் காப்பாத்திட்டான். டாக்டர் வாசி சந்தோஷமா டாக்டர் போராவை ஃபோன் பண்ணி சொல்றாரு, சீக்கிரம் நியூஸ் பாருன்னு. அப்புறம் கடைசியா ஒரு பொண்ணு குளிச்சிட்டு கிடக்குறா. ஆடை இல்லாம. சிட்டி அவளை எடுத்துக்கிட்டு வந்துட்டான். எல்லாரும் பாக்குறாங்க. டாக்டர் வாசி சீக்கிரமா கோட் போட்டு உதவி பண்றாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு பயமா இருக்கு. ரிப்போர்ட்டர் சுத்தி வளைஞ்சிட்டாங்க. அவளுக்கு சகிக்கல. ரோட்டுக்கு ஓடி போய் அவள் சாகிறா. அம்மா அழுவுறா. அவ்வா டாக்டர் ரோசிய கிட்ட சொல்றா, சொன்னேன்னு. பிறகு போரா சொல்றாரு, சிட்டிக்கு எந்த உணர்ச்சியும் இல்லைன்னு. இதுதான் அவன் வீழ்ச்சி. டாக்டர் வாசி சொல்றாரு, அதுவும் கொடுக்கிறேன்னு. டாக்டர் வாசி உடனே கடுமையான ஆராய்ச்சியில தலைக்குத்தான் நிற்கிறாரு. மனுஷ புணர்ச்சிகளை எல்லாத்தையும் அவனுக்கு கொட்டிக்கிட்டே இருக்காரு. ஆனா பலனில்லை. டாக்டர் வாசி சிட்டி என்னடா டேய் நீ பயனில்லாதவன் என்று கத்தி கத்தி வெறுத்தெறிஞ்சுகிறாரு. ஆச்சரியமா சிட்டி கோபமா கத்திடுச்சு, எனக்கு உணர்ச்சி இருக்குன்னு. டாக்டர் வாசி சந்தோஷத்தால அவனை கட்டிப்பிடிச்சுக்கிட்டாரு. சீட்டி கூட அந்த பொண்ணு சமாதிக்கு பூ வைக்க போயிருக்கு. ஒரு நாள் சானாவுக்கு தகவல் வந்தது, ஒரு பெண் கஷ்டப்பட்டு குழந்தை பெத்துக்கிட்டு இருக்கா. குழந்தை நாள் கொடில முடிஞ்சு போயிடும் நிலைமை. சீட்டி உதவி பண்ண போறான். ஆனா டாக்டர்கள் மறுத்துடுறாங்க. சீட்டி ஒரு வித்தியாசமான முறையே சொல்றான், அது வேலை பண்ணலாம்னு. அவன் தான் டெலிவரி பண்றான். அவன் உடம்புலேயே இருக்கிற ஸ்கேனர் வச்சு அம்மாவோட கற்பப்பைக்குள்ள எல்லாத்தையும் பாக்குறான். லைவ் ஃபீட் எல்லாருக்கும் காமிக்கிறான். இந்த நேரத்துல டாக்டர் வாசி ரிப்போர்ட்டர்களை சொல்றாரு, எல்லாத்தையும் காமிக்கணும்னு. சீட்டி அமைதியா குழந்தையை விடுவிக்கிறான். குழந்தை பாதுகாப்பா பிறக்குது. போரா இத பாக்குறான். அவனுக்கு ரொம்ப கோபம். ஆனா வந்து டாக்டர் வாசிக்கு அனுமதி கொடுக்கிறான். சீரியஸா பாருங்க. சானா சிட்டிக்கு முத்தம் கொடுக்கறத பாக்குறா. போரா சிரிச்சு டாக்டர் வாசிக்கு இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்றாரு. அப்புறம் அந்த இரவுல சிட்டி சானாவை அடிக்கடி முத்தம் கொடுக்கறான். அதே சமயம் போரா பயங்கரவாதிகளை சந்திக்கிறான். ரொம்ப பயங்கர ரோபோ தயாரிக்க ஒப்பந்தம் பண்ணிருந்தான். ஆனா அவன் ரோபோக்கள் எல்லாம் கிடையாது. பயங்கரவாதிகள் அவனை கொல்ல போறாங்க. ஆனா ஒரு மாசம் அவகாசம் கொடுக்கறாங்க. அப்புறம் சானா பிறந்த நாள். ஜிடி டாக்டர் வாசி எல்லாத்தையும் காப்பி அடிக்கிறான். சானாவுக்கு பரிசு வாங்குறதுக்கு வரைக்கும். சானா சிட்டியோட பரிசை பார்த்து ரொம்ப பிடிச்சுக்கிட்டா. அது ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றா. டாக்டர் வாசி கடுப்பா ஆகி அவங்க கல்யாணம் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. சிட்டி மட்டும் சோகமா இருக்கான். சானாவோட டான்ஸ் ஆடுறான். சிட்டி சானாவை முத்தம் கொடுக்க போறான். டாக்டர் வாசி கோபமா போய் சிட்டிய திட்டுறாரு. சிட்டி சானாவை ரொம்ப காதலிக்கிறேன்னு சொல்றான். சானா சோகமா அவ டாக்டர் வாசிய காதலிக்கிறா. மனிதனும் மெஷினும் சேர்ந்து இருக்க முடியாதுன்னு சொல்றா. சிட்டி சோர்ந்து போயிடுறான். அப்புறம் போரா சிட்டிய சந்திக்கிறான். அவன் சிறந்த வாழ்க்கையை பாத்திரமா இருக்கணும்னு சொல்றான். சனாவோட தான் அவன் வாழ்க்கை இருக்கணும். டாக்டர் வாசி இல்ல. அடுத்த நாள் ராணுவ ஆய்வு. ஜெனரல்கள் கிரனேட் ஏறிய சொல்றாங்க. ஆனா சிட்டி ரோஜாவை வைக்கிறான். அந்த ரோஜா தான் சனா. அந்த கிரனேட் அவனேன்னு சொல்றான். அப்புறம் காதல் கவிதையை படிக்க ஆரம்பிக்கிறான். ராணுவ அதிகாரிகள் சிரிக்கிறாங்க. போய் விடுறாங்க. டாக்டர் வாசி ரொம்ப கோபமா இருக்கிறார். சிட்டியை நொறுக்க ஆரம்பிக்கிறார். சிட்டி சனாவை நேசிக்கிறேன்னு கத்தறான். இந்த உலகத்துல வந்ததுக்கு அவன் கேட்கல்னு சொல்றான். வாழ விடுன்னு கெஞ்சறான். ஆனா வாசி கோபத்துல குப்பை தொட்டியில எல்லாத்தையும் வீசிடறார். பிறகு போரா சிட்டியை தேடி போறான். கண்டுபிடிச்சு தன்னோட ஆய்வகத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்கே டாக்டர் வாசி சனா இருவரும் நிச்சயதார்த்தம் பண்றாங்க. போரா ஆய்வகத்துல சிட்டி சனாவை நேசிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். போரா சரி பண்ண சம்மதிக்கிறான். ஆனா ரோபோ ரகசியங்களை கொடுத்தா மட்டும்தான். சிட்டி எல்லா ரகசியத்தையும் சொல்றான். சனா கிட்ட போகணும்னு போரா சிட்டியை சரி பண்ணிடுறான். ஒரு சிவப்பு சிப். அதுல மனிதர்களை கொல்லவும் காயப்படுத்தவும் ஒரு அழிவு திட்டம். சட்டென்று சிட்டி புது மாதிரியா மாறிடுச்சு. டாக்டர் வாசி சனா கல்யாணத்துக்கு போகுது. டாக்டர் போசியை அங்கேயே தூக்கி போட்டு ஒரு கல்யாண விருந்தினரையே கொன்றுவிடுகிறது. போலீஸ் விரட்டி வருது. ஆனா அந்த ரோபோ பலம் எல்லாரையும் அடக்கி ஒடுக்குது. போலீஸ் ரோட்டை மறிச்சு சுட்டுது. காரை கவசமா வைச்சுக்கிட்டு அவங்க துப்பாக்கிகளையே பறிச்சு திரும்ப சுடுது. டாக்டர் வாசிய போய் பார்க்கறாங்க. சிட்டியை திரும்பி வா என்று கட்டளையிடுகிறார். சிட்டி சிரிச்சு கேலி பண்றது. சனாவுக்காக கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. போலீஸும் ராணுவமும் சேர்ந்து மிசைல் வைச்சு வெடிச்சு உடைக்கிறாங்க. ஆனா டாக்டர் வாசி சொல்றாரு, இது சிட்டி இல்லன்னு. 4 இடத்துல ஒரே சமயத்துல சிட்டி கிடைச்சதா போலீஸ் கண்டுபிடிச்சிடுச்சு. அப்படியே போரா லேப்க்கு ஓடுறாங்க. போரா சாவு இருக்கு. கேமரா ரெக்கார்டிங்க பார்க்கறாங்க. சிட்டி இன்னும் நிறைய ரோபோக்களை தன்னுடைய உபயோகத்துக்கு உருவாக்க ஆரம்பிச்சிருக்கு. ராணுவம். ஆனா போரா பயங்கரவாதிகளுக்கு ரோபோக்களை விற்கணும்னு ஆசைப்படுறான். அட போங்கடா. சண்டை சச்சரவுன்னு போரா சனாவை கொல்றேன்னு மிரட்டறான். ஆனா சிட்டியோட குலோன்கள் உடனே அவனை டவுன் பண்றாங்க. அப்புறம் சிட்டி அவன் தலையை நொறுக்கி போடுது. அப்புறம் சனாவை வேற இடத்துக்கு கொண்டு போய்விடுது. அங்க அது எங்களோட ராஜ்யம், நான் ராஜா, சனா ராணின்னு சொல்லுது. சனா ரொம்ப சோகமா இருக்கா. அப்புறம் சிட்டி ஒரு ரோபோ எம்பிரியோ டிசைன் பண்றேன்னு சொல்லுது.
அதை சனாவுக்கு செலுத்துவேன்னும் சொல்லுது. அதே சமயம் வாசி சிட்டியா வேஷம் போட்டு அவங்க கூட்டத்தில நுழைஞ்சு சனாவுக்கு சாப்பாடு கொடுத்து தன் உண்மையான அடையாளத்தை சொல்லுறான். சனா நம்பல. அதனால வாசி தன்னை காயப்படுத்திக்கிட்டு ரத்தத்தை காட்டுறான். சனா ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆனா வாசி உடனே கொண்டு போக முடியாதுன்னு சொல்லுறான். ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லி சனா சிட்டியை சில மணி நேரம் பேய் பிடிச்ச மாதிரி பேச வைக்கணும்னு சொல்லுறான். அப்புறம் வாசி அரசாங்கத்துக்கு போய் எல்லா மின்சாரத்தையும் நிறுத்த சொல்றான். இருட்டில சனா சிட்டியை கவர்ந்து நீண்ட நேரம் பேய் பிடிச்ச மாதிரி பேச வைக்கிறா. சிட்டியோட பேட்டரி சார்ஜ் டவுன் ஆகிடுச்சு. அப்போ அவங்க வேகமா வெளியே போய் ஒரு காரை நிறுத்துறாங்க. சிட்டி காரோட பேட்டரியை சார்ஜ் பண்ணிட்டு ஓட்டுநரை துப்பாக்கியால அடிச்சிடுறான். திரும்பி போனா டாக்டர் வாசி ரத்தம். சிட்டிக்கு அதிர்ச்சி. அவன் படைப்பாளியே அங்க இருக்காருன்னு புரியுது. ரோபோ படைய கூட்டி தலை சுத்துற மாதிரி கட்டளையிடுறான். டாக்டர் வாசிய உடனே கண்டுபிடிச்சிடுறாங்க. சிட்டி டாக்டர் பாசிய கொல்ல போறான். ஆனா சரியா அப்போ ஆர்மி வந்துடுது. ஃபிளாஷ்லைட் உலோகமில்லாத ஆயுதங்களால ரோபோக்களை அடிக்கிறாங்க. டாக்டர் வாசி ஒரு ரோபோவை பிடிச்சு அதோட சிஸ்டத்தை ஹேக் பண்றாரு. சிட்டி அவன் ரோபோ படைய பல்வேறு ஷேப்ல மாத்தி ஆர்மியோட போராடுறான். டொமினேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா டாக்டர் வாசி வைரஸ் விட்டு ரோபோக்களை ஆஃப் பண்ணிடுறாரு. சிட்டிக்கு ஷாக். அந்த ரோபோவை நொறுக்கிடுறான். பிறகு ஒரு ராட்சத மனித உருவமா மாறிடுறான். டாக்டர் வாசியும் சானாவும் வானில் எஸ்கேப் ஆகிறாங்க. சிட்டி ஓடி பிடிக்கிறான். ஆர்மி தடுத்தாலும் எல்லாத்தையும் நொறுக்கிடுறான். ஆனா டாக்டர் வாசி உண்மையான சிட்டியை கண்டுபிடிச்சு ஒரு மாபெரும் காந்தத்தால எடுத்துடுறாரு. பிறகு ரிமோட்ல மத்த ரோபோக்களை நொறுக்கி சிட்டியோட ரெட் ஷிப்பை எடுத்துடுறாரு. சிட்டி சும்மா சாந்தமா ஆயிடுறான். சிறிது நேரம் கழிச்சு நீதிமன்றம் டாக்டர் வாசியா தான் எல்லா இறப்புகளுக்கும் பில்லியன் கணக்கான சொத்துக்கள் இழப்புக்கும் காரணம்னு சொல்லிடுச்சு. அவருக்கு சாவு தண்டனைன்னு விதிச்சிடுச்சு. அப்போ சச்சிதி எழுந்து நின்னு ஒரு சட்டத்தை படிச்சு காமிச்சாரு. அதுல ஆதாரங்களை சமர்ப்பிக்க அவருக்கு உரிமை இருக்குன்னு இருந்துச்சு. அப்புறம் போரா அவருக்கு அந்த அழிவு ஆற்றல் சீப் கொடுத்த வீடியோவை காமிச்சாரு. நீதிமன்றம் டாக்டர் வாசியா குற்றமற்றவர்னு சொல்லிடுச்சு. ஆனா சிட்டிய மாதிரி அட்வான்ஸ்ட் ரோபோவை தவறா உபயோகப்படுத்துற ஆபத்து இருக்குன்னு சொல்லி டாக்டர் வாசியா சிட்டியை நிறுத்தி வைக்கணும்னு உத்தரவு போட்டுடுச்சு. டாக்டர் வாசியாவுக்கு அது சாத்தியமில்லை. அதனால சிட்டி தானே தன்னை அழிச்சுக்கணும்னு கட்டளை போட்டாரு. சிட்டி அப்படி செய்யும் போது எல்லாருக்கும் ஒரு கடைசி வார்த்தை சொல்றது. அவரு உதவி பண்ணி பிறந்த குழந்தையும் கூட அங்கே இருக்கு. கடைசியா டாக்டர் வாசியாவை தன் கடவுள்னு சொல்லி அவருக்கு மன்னிப்பு கேக்குது. டாக்டர் வாசியா மன்னிச்சு விடுறாரு. அப்புறம் சிட்டி முழுசா அழிஞ்சு போச்சு. அப்புறம் 2030ஆம் வருஷத்துக்கு போகிறோம். சில பிள்ளைகள் ஏஐ மியூசியம்ல சிட்டிய பாக்குறாங்க. சிட்டி அவங்க கிட்ட பேசுது. ஒரு ஸ்கூல் பெண் பின்னாடி திரும்பி திரும்பி பாக்குறா.